உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது தை மாத ராசி பலன்கள். 2025ஆம் ஆண்டில் நம்ம முதல்ல தமிழ் மாதத்தை பார்க்குறது தை மாத ராசி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடலுங்க. கிரக நிலையை ஆராய்ந்து பார்த்தேமானால் மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். கால புருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் முதலாவது வீடு மேஷராசினியர்கள். மேஷ ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது மேஷ ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த சிவராஜ யோகத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த தை மாதத்தில் 2025 முதல்ல வர யோகம் சிவராஜ யோகம். சிவராஜ யோகத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இப்போ 2025ஆம் ஆண்டில் தை மாதத்தினுடைய முதல் மாதம் அப்படி சொல்லக்கூடியது தமிழ் மாதத்தில். இப்போ 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்து விட்டது. அடுத்தது தை பிறந்தால் வடி பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி பார்த்துருப்போம். அதனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த தை மாதம் வரை காத்திருந்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த காலகட்டம் உருவாக இருக்குங்க. இந்த பதிவில் மேஷராசி தை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள், கிரகனுடைய சஞ்சாரம், கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தேமானால் இந்த மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 3 நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது, ஒரு ராசி 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் அடங்கியது மேஷராசியாகும். இப்போ மேஷ ராசிக்கு கிரகங்களை எப்படி இருக்க போகிறது, கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தார்கள். இந்த சிவராஜ யோகம் என்பது ரொம்ப அற்புதமான யோகமாக இருக்குதுங்க. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறார். அவர் தற்போது 10ஆம் இடமான மகரத்தில் வீற்றிருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். சூரியனுக்கு மகரம் பகை வீடுதாங்க. ஆனால் கும்பத்தில் சனி பகவான் இருப்பதால் சூரியஸ்தான பலம் என்கிறார்கள் நிலையில் இருக்குது இந்த காலகட்டம். அப்போ தை மாதத்தை பொறுத்து மிகவும் நிறைவாகவும் மன அமைதியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம் இருக்குங்க. தை மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன, உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சமூகத்தில் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்க இருக்குதுங்க. புகழ் அந்தஸ்து உயரும். அதிகாரத்தில் இருப்போர் இன்னும் பல மடமைகள். தனலாபம் சிறப்பாக இருக்க போதுங்க. சுய தொழில் செய்வோர் பெரிய முன்னேற்றத்தை காண போகிறீங்க. பணியிடத்தில் உத்தியோகஸ்தருடைய செல்வாக்கு உயர இருக்குதுங்க. பெரிதாக எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. இந்த காலகட்டத்தை பொறுத்த போகும்போது இராணுவம், காவல்துறை, மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில் சிறப்பான உயர்வுகளை காணப்படுறாங்க. இப்போ இது சார்ந்த பயிற்சி உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அப்போ ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்வதால் முயற்சிகள் வெற்றிகரமாக மாறும். உதவிகள் தேடி வரும். குடும்ப தகராறு நீங்கும். நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்க போகிற இந்த காலகட்டம். உங்கள் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சகோதரஸ்தானத்தில் அமைந்து முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். குடும்ப தகராறுகள் நீங்கும். நீண்ட கால மனக்கசப்புகள் கூட நீங்கும். தந்தை மகன் உறவு வலுவடைய இருக்குதுங்க அந்த காலகட்டம். செவ்வாய் சூரியனை பார்க்கும் பொழுது கல்வி, வேலை ஆகியவற்றுடைய எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை காண போகிறாங்க. உத்தியோகர்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றங்கள் நல்லபடியாக அமைய இருக்குதுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது. உங்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் நன்றாக இருக்குதுங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் பார்க்கிறார். அவர் 12ஆம் இடத்தில் பார்க்குற மட்டும் இல்லைங்க, மறைய இருக்கிறார். இதனால் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கும்போது அசரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய இடத்துல
உங்களுக்கு இந்த மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார். அசுரகுரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு பார்வை இருக்கிறது. 2ஆம் மற்றும் 12ஆம் இடங்களுக்கு பரிவர்த்தனை வரும்பொழுது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற சுப விரயங்கள் இருக்கக்கூடியதுங்க. சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து சூரியனை பார்க்க இருக்கிறார். இதனால் சிவராஜ யோகம் கிடைக்கிறதுங்க. உங்களுடைய 2ஆம் இடத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து சூரியனை பார்க்க இருக்கிறார். குருவுடைய பார்வை இருப்பதால் சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடியதுங்க. இதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும். எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கிறதுங்க. குடும்பம் பணியிடத்தில் சச்சரவுகள் குறை இருக்குதுங்க. குழந்தைகள் மூலம் உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்த இருக்குதுங்க. தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 11ஆம் இடத்தில் சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெற இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்து சனி எப்பொழுதும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானாதிபதி. அதனால் எப்போவும் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. வெளி மாநில பயணங்கள் மூலம் ஏற்றம் கிடைக்கிறதுங்க. அரசு உதவிகள் உள்ளிட்ட எதிர்பார்த்தபடி கிடைக்கிறதுங்க. இந்த காலகட்டம் பெரும்பாலும் பார்க்கும்போது உங்களுக்கு தை மாதத்தை பொறுத்தவரை நன்மைகள் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஒருவேளை மனசங்கடமாக இருக்குது என்றால் சனீஸ்வரன் உங்கள் ராசியை பார்ப்பதால் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் பார்வதி வழிபாடு செய்வதும் வருவதன் மூலம் மனநலம் சீரழிந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்கிறதுங்க. தன்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லி வாருங்கள். எல்லாருடைய சிவனுடைய அருள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்வில் நடக்கிறதுங்க. அதாவது மேஷராசி பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையும் ஒரு விடாப்பிடியும் கொண்ட மேஷராசிக்காரர்கள். இது மேஷத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். குருவுடைய பார்வை உங்களுடைய சூரியனை பார்ப்பதால் இந்த சிவராஜயோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க காலகட்டம் இந்த காலகட்டங்கள். ஏன்னா இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை அளித்தர இருக்கிறார். உங்களுக்கு திருமணத்தை பொறுத்த பார்க்கணும், நம்ம 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு நல்லா வலுப்பெற்றிருப்பதால் திருமண யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. திருமணத்துக்காக காத்து வருகிற காலகட்டம். திருமணம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. 7ஆம் வீட்டில் உங்களுடைய பார்வை இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இல்லாத துன்பங்களும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு மென்மேலும் மாற இருக்குதுங்க. நம்ம குருவுடைய பார்வை உங்கள் இடத்துல நல்ல தெளிவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு. அதான் 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு கலஸ்திரஸ்தானாதிபதி. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. 5ஆம் இடம் பொறுத்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு புத்திர பாக்கிய குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்தை பெரும்பாலும் தை மாதத்தை போய் பார்க்கும்போது சனியுடைய பார் இருக்குது. தென்னாவுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சிவனை வழிபட்டு வாருங்கள். சிவனுடைய பார் இருப்ப சிவராஜயோகத்தை பெற இருக்கீங்க. பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது முருகனை வழிபட்டு வருவது நல்லது. இந்த காலகட்டம் தை மாதத்தில் உங்களுக்கு சிவனை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்தின் நன்மைகள் நடந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இதில் பார்க்கும்போது இல்லை 3 நட்சத்திரக்காரர்கள் சொல்வது மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எண்ணங்கள் ஈடேறும் மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் யாவும் கைகூடும். கார்த்திகை நட்சத்திர காலத்தில் கவலைகள் நீங்கள் இருக்குங்க இந்த காலகட்டம். நேயர்களே, சிவராஜயோகத்தால் கிடைக்கக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் பற்றி பார்க்க இருக்கிறோம். சிவன் ஆலயம் சென்று சிவராஜயோகத்தை பெறும் உங்களுக்கு 9 நபர்களுக்கு 9 விளக்கேற்றி நல்ல விளக்கேற்றி 9 முறை நவரத்தை சுற்றி வாருங்கள். எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.